திருத்துறைப்பூண்லேருந்து ஸ்ரீ காமா சில்க்ஸ். நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாளா அவங்க எந்த ஒரு வீடியோஸ் எதுவுமே போடல, கலெக்ஷன் எதுவுமே அப்டேட் பண்ணல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சு. அதாவது பாத்தீங்கன்னா கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணியாச்சு. ஒர்க் எவ்வளவு தூரத்துக்கு முக்கியமோ அது மாதிரி நம்மளோட சந்தோஷத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து. அது மாதிரி ஃபுல்லா ஜாலியா இருந்தாச்சுங்க. இப்ப வந்து பேக் டு ஒர்க்குங்கிற மாதிரி நம்ம மறுபடியும் கலெக்ஷன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனிமே தீபாவளி கலெக்ஷன் ரெகுலரா இப்ப நியூ கலெக்ஷன் என்னென்ன வருது, இப்ப ட்ரெண்டிங்ல என்னென்ன கலெக்ஷன் இருக்கு எல்லாத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டது காஞ்சி காட்டன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம இந்த காஞ்சி காட்டன் சாரி கட்டிட்டு போயிருந்தோம். இந்த சாரீஸே வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ இந்த சாரீஸ்ல வந்து 2-3 பீஸ் எக்ஸ்ட்ராவே எடுத்து வந்திருக்கோம். சோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. நான் போட்டோவும் மேல அட்டாச் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு பிளவுஸோடய வந்துடும். இது காஞ்சி காட்டன், நல்லா சாஃப்டா இருக்கும், ரொம்ப ஷைனிங்கான ஒரு மெட்டீரியல்ல தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த செல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ரொம்ப ஹிட்டா போயிட்டு இருக்க ஒரு கலெக்ஷன் தான். இது ஒரு நல்ல பிளாக் வித் பிங்க் கலர் காம்பினேஷன். இது வந்து ஆல்ரெடி ஒரு பீஸ் போயிடுச்சு, இது மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம். நம்ம பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எல்லாமே 1200 வரை இந்த சாரீஸ் கலெக்ஷன் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பாத்தீங்கன்னா 1950, அதாவது இந்த மாதிரி பெரிய பார்டர் வந்து பாத்தீங்கன்னா 1000க்கும், சின்ன பார்டர் பாத்தீங்கன்னா 950 அது மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ரெகுலரா வாட்ச் பண்ணிட்டே இருக்குங்க. நியூ கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப கம்மியான பிரைஸ்ல ரெகுலரா வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.